தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு தடவை தொப்பி வியாபாரி நகரத்துக்கு வந்தாராம். தொப்பி வியாபாரி தொப்பிகளை வித்து முடிச்சதுக்கு அப்புறம் சற்று சோர்ந்து போய்த்தாராம். தொப்பி வியாபாரி ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தாராம். தொப்பி வியாபாரி ஓய்வெடுத்த மரத்தின் மேலே நிறைய குரங்குகள் இருந்துச்சாம். குரங்குகள் அதோ பாரு, அந்த தொப்பி அழகாக இருக்கிறது என்று சொல்லி குரங்குகள் ஒரு குரங்குகளாய் இறங்கி வந்து தொப்பிகளை தலையில போட்டு விளையாடிச்சான். அதுக்கப்புறம் தொப்பிகளை எடுத்துட்டு மேலுக்கு சென்றுச்சான். தொப்பி வியாபாரி திடீர்ந்து கண் முழித்தவுடன் கூடையை பார்த்தார். தொப்பியை காணவில்லை. என் தொப்பி எங்க, என் தொப்பி எங்க, என் தொப்பி எங்க தேடினார். மேலே பார்த்தால் குரங்குகள் வச்சிட்டு இருந்துச்சு. ஏய் குரங்குகளே, என்னுடைய தொப்பியை தாண்டி சொல்றேன். இல்லை, நான் உன்னுடைய தொப்பிகளை தர மாட்டேன்னு சொன்னேன். தொப்பி வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆஹா, தொப்பி வியாபாரி தொப்பி எடுத்து தலையில இருந்த தொப்பி எடுத்து அந்த இடத்துல வீசிச்சான். அத மாதிரி குரங்குகளும் தொப்பி எடுத்து அந்த இடத்துல வீசிச்சான். அதுக்கப்புறம் தொப்பி எடுத்து கீழே போட்டுச்சான் தொப்பி வியாபாரி. அதே மாதிரி குரங்குகளும் தொப்பி எடுத்து கீழே போட்டுச்சான். அதுக்கப்புறம் சந்தோஷமா ஒரு தொப்பிகளை இப்போதைக்கு கூடையில வைத்திருக்கு. போய்வான் குரங்குகளே சொல்லி சொன்னான் தொப்பி வியாபாரி. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன